வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் டெரியாக்கி சிக்கன் ஒரு சிக்கன் டெரியாக்கி பண்ண போகிறோம். டெரியாக்கிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடுங்க. சீசன்டு சோயா சாஸில் மீட் ஆர் ஃபிஷ் சோக் பண்ணுவாங்க, இல்லைனா மேரினேட் பண்ணுவாங்க. அப்புறமா அதை க்ரில் பண்ணி இல்லைனா ஜஸ்ட் பாயில் பண்ணி என்ன மெத்தட்லேயோ அப்படி குக் பண்ணுறது தான் டெரியாக்கிம்பாங்க. ஒரு டெரியாக்கி சிக்கன் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா சர்வ் பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஒரு கப் ஆஃப் ஜாஸ்மின் ரைஸ், அப்புறம் வெஜ்ஜீஸ், அந்த சாய் சாஸில் டாஸ் பண்ண வெஜ்ஜீஸ், அப்புறம் சிக்கன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது ஹெல்த்தியாங்கிறது டிபேட்டபிள் தான். ஏன்னா எல்லா விஷயமும் நல்லது தான், பட் சாஸஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சோடியம் கண்டென்ட் ஜாஸ்தின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹவவர் இட் இஸ் ரொம்ப சுவையாக இருக்குங்கிறதுல கேரண்டி. அப்புறம் எப்பயாவதும் நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டுக்காக நம்ம பண்ணி சாப்பிட்றதுல ஒரு தப்பும் இல்லை. ஓகேங்க, ரொம்ப சுவையான ஜாப்பனீஸ் டெரியாக்கி சிக்கன் நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம சிக்கன் டெரியாக்கி ஆர் டெரியாக்கி சிக்கனுக்கு சிக்கனை நம்ம முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வி ஆர் நாட் கோயிங் டு மேரினேஷன்னு சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். முதல்ல சிக்கனுக்கு தேவையான சால்ட், அப்புறம் ஆக்சுவலி ரியல் ரெசிப்பியில் கார்ன்ஃப்ளோர்லாம் போட மாட்டாங்க. ஒரு கோட்டிங்க்காக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், பாருங்கள், வடிகட்டி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். அப்புறம் பெப்பரும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவை இல்லையா, ஸோ அதையும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டேன். இதெல்லாம் பர்சனல் சாய்ஸ், ஆனால் பெப்பர் போடணும், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கவர் பண்ணி வச்சு அடுத்ததாக டெரியாக்கி சாஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம செகண்ட் ஸ்டெப் டெரியாக்கி சாஸ். டெரியாக்கி சாஸ்க்கு லைட் சோயா சாஸ், ஆப்பிள் செடார் வினிகர் இல்லைனா ரைஸ் வைன் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட ரைஸ் வைன் வினிகர் இல்லை, இது இருக்குது. இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆஃப் வினிகர் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஆப்பிள் செடார் வினிகரும் ஒரு டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி செசமே ஆயில், இது இருந்தால் ஒரு நல்ல கரெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் தான் தேவை, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா உங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பாருங்கள், கார்லிக், ஃபைன்லி சாப்டு கார்லிக் ஒரு 2 டீஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் ஃபைன்லி சாப்டு. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஈஸியாக மிக்ஸ் ஆகும், இன்கார்பரேட் ஆகுங்கிறதுக்காக பவுடர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்கேஸ் அந்த கிரானியூல்ஸாக போட்டோன்னா. அப்புறம் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக இப்போ கேட்பீங்க நீங்கள் ஜாகிரி போடலாமா, இன்னும் ஹெல்த்தியாக இருக்குமேனு. ஜாகிரி போட்டால் டேஸ்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஜாகிரி போட்டு பண்ணி பார்க்கல, அதனால் நான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனால் தான் நான் என்றைக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ நம்ம டெரியாக்கி சாஸ் பண்ணுவோம். டெரியாக்கி சோஸ்க்கு இப்போ டார்க் சோயா சாஸ்ன்றதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் சோயா சாஸ்னால் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இது 2 டீஸ்பூன் ஆஃப் garlic chopped, 1 teaspoon of ginger chopped, அப்புறம் நம்ம ஆப்பிள் செடார் வினிகர் இல்லைன்னா ரைஸ் வைன் வினிகர் இல்லைன்னா நார்மல் வினிகர், அவ்வளோதான், 1 டீஸ்பூன். அப்புறம் செசமே ஆயில், அதுவும் 1 டீஸ்பூன். மெதுவாக தான் விழும், பாருங்கள், ட்ராப்பாக விழுது. ஸோ 1 டீஸ்பூன் ஆஃப் செசமே ஆயில் அதுவும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன், ஓவர் ஸ்வீட் ஆகிட போகுது. ஹனி கூட யூஸ் பண்ணலாங்க. ஜாகிரிக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த்தி வெர்ஷன் வேணுன்னா ஹனி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் பார்த்துட்டு இந்த சுகரை நான் 1/4 கப்பில் பாதி யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூனில் பாதி யூஸ் பண்ணிட்டேன், பாதி நான் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டெரியாக்கி சாஸ் இஸ் ரெடி. ஆக்சுவலி நான் அந்த சாஸை டேஸ்ட் பண்ணேன்,
3 டேபிள் ஸ்பூனுங்கிறது பர்ஃபெக்ட் தான். ஸோ எல்லா சுகரும் ப்ரௌன் சுகரும் நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ நம்ம சிக்கன் டெரியாக்கி ஒரு டெரியாக்கி சிக்கனோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். நான் இப்போ 2 ஸ்டெப்பு ப்ரொசீஜர் சொன்னேன், அதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். சிக்கனை ஆல்ரெடி நம்ம சால்ட், பெப்பர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் டெரியாக்கி சாஸ் பண்ணோம். சோயா சாஸ், ஜிஞ்சர், கார்லிக் சாப், ரைஸ், வினிகர், அப்புறம் செசமே ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரௌன் சுகர், அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணது, கொஞ்சம் நல்லா சாப் பண்ணால் கார்லிக், அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நம்ம திக்னஸுக்கு கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வித் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். சால்ட், குக்கிங் ஆயில், இவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டெரியாக்கி சிக்கனுக்கு சிக்கனை நல்லா ஃப்ளாட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், பெப்பர் சால்ட்டெல்லாம் போட்டு. இப்போது அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணினா டீப் ஃப்ரை இல்லைங்க, அதனால தான் இதை நான் ஹெல்த்தின்னு சொன்னது. ஒரு ஷாலோ ஃப்ரை தான் இது. போன்லெஸ்ன்றனால சீக்கிரமாக குக்கும் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய டிஷ் இது. இந்த டிஷ்ஷுக்கு நான் கிட்டத்தட்ட 450 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன், அதாவது 3 சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இது தைஸில் பண்ணுவாங்க, எனக்கு கிடைக்கல. தை மீட் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டெரியாக்கி சிக்கன் ஃப்ளாட்டாக இப்படி இருக்கணும் மீட்டு, அதுதான் மெயின். கலர் பாருங்கள், நல்லா அப்பிடைசிங்காக நல்லா கிறிஸ்பாக வரணும். நான் 2 பேட்சாக பண்ணுறேன், ஏன்னா ஒரே பேட்சில் நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. இது இன்னொரு பேட்ச் இருக்குது. இதுவும் நம்ம சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா ஒரு இந்த கோல்டன் கலர் வர மாதிரி தெரியுதுங்களா, எடுத்துக்கங்க. சைடெல்லாம் கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் குக் பண்ணிடலாம். ஸோ நம்ம குக்கான சிக்கன்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ வச்சு போட்டு, இப்போ அடுத்த இன்னொரு பேட்ச் இருக்குது இல்லையா, அதையும் குக் பண்ணிடலாம். இதுவும் நம்ம செகண்ட் பேட்சும் குக் ஆகிடுச்சு. சிக்கனில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் தான் இவ்வளோ சத்தம் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெஷ்ஷான சிக்கன், அதனால தான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஃப்ரைடாக எடுங்க. வெளியில் கொஞ்சம் அந்த கலர் வரணும், அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணோம். அந்த ஆயில் அங்கேயே இருக்குது. தட்ஸ் வை இது வந்து ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி. தட்ஸ் வை கொஞ்சம் ஹெல்த்திங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த ஆயில் யூஸ் பண்ணது அப்படியே இருக்கும். ஓகே, இப்போது இதிலே இருக்கிற ஆயிலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், எடுத்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன். இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது. இந்த ஆயிலில் கார்லிக் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ராஸ்மெல் போட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு இந்தியன் டச் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 க்ரீன் சில்லி நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் ரெசிப்பியில் இல்லைங்க, அதனால் நான் போடல. அப்புறம் தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, கமெண்ட்ஸில் கொடுப்பீங்க. அதனால் ஆனால் நீங்கள் வந்து நம்மெல்லாம் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டு பழகினவங்க. ஸோ இப்போ காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது ஒரு 2-3 க்ரீன் சில்லி கட் பண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்மளோட டெரியாக்கி சாஸ், கார்லிக்கோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ டெரியாக்கி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இன்கார்பரேட் ஆகட்டும். இப்போது கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா க்ரீன் சில்லியெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறதுனால கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போது இந்த சாஸ் குக் ஆகிற நேரத்தில் நான் அந்த டெரியாக்கி சாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு,
ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு கார்ன்ஃப்ளோர் ஸ்லரிம்பாங்க, அதாவது ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளோரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது. அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குக் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் இந்தியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வேணால் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லையா நம்ம ஆல்ரெடி கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் போட்டோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு 2 க்ரீன் சில்லி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஸ்பைஸியாக வேணுன்ற பட்சத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் ஸ்லரி, நான் அதுலேயே ஹாஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளோரோட ராஸ்மெல் போய் நல்லா கிளேஸியாக ஒரு கிளேசினஸ் வரும் இல்லையா, அது வரட்டும். நான் இன்பிட்வீன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேங்க. அதாவது வெள்ளை எள்ளு, செசமே சீட்ஸ். பாருங்கள், இது கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு தேவை. நான் எப்படி மறந்தேன்னே தெரில, எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணுற டைமில் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாருங்கள், திக்காயி இந்த பாருங்கள் நல்லா ஒரு சாஸியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன்லாம் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் குக் ஆயாச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்டியது இந்த டெரியாக்கி சாஸில் ஒரு கோட்டிங், அவ்வளோதான். அதை நம்ம பண்ணிட்டா போதும். ஸோ இதுவும் நம்ம டெரியாக்கி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒயிட் செசமே சீட்ஸ் ஆட் பண்ணோம், ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள். இது நார்மலாக நல்ல ஒயிட் ஜாஸ்மின் ரைஸோட இன்னும் கொஞ்சம் சாஸியாக சர்வ் பண்ணுவாங்க. அந்த சாஸையும் சிக்கனையும் வச்சு சாப்பிடுவாங்க. ப்ளஸ்ஸு மஷ்ரூம், இது குக் பண்ணும்போதே மஷ்ரூம் கொஞ்சம் ப்ரொக்கோலி கொஞ்சம்லாம் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும். கொஞ்சம் ஒரு கப் ஆஃப் ரைஸு, சிக்கன், ப்ரொக்கோலி, மஷ்ரூம், யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல் அண்ட் ஹெல்த்தி மீல். அந்த மாதிரி பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் இப்போ இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதோ நம்ம ஜாப்பனீஸ் சிக்கன் டெரியாக்கி ஆர் டெரியாக்கி சிக்கன் ஹெல்த்தியாக ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது டேஸ்டிங் டைம். பாருங்கள் எவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம டெலிஷியஸாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப சுவையான ஜாப்பனீஸ் டெரியாக்கி சிக்கன் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.